ஹாய். விசித்ரா மேம் ஜஸ்டிஸ்க்காக பேச வந்தேன். வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். விசித்ரா மேம்க்கு எதிராக நிறைய காரியங்கள் நடந்துட்டுருக்கிறதுனால பிக் பாஸ் பார்த்து 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 கோபம் ஆகி விசித்ரா மேம்க்கு அநியாயம் நடக்கிறதுனால வெளியே வந்தேன். வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லேட்டுன்ன மாதிரி இருக்குது. ஓகே, இருக்கட்டும். யாரும் டல் ஆகாதீங்க. விசித்ரா மேம் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை சொல்லணும். நம்மளுக்கிட்டே சேஞ்சஸ் நிறைய இருந்திருக்கும். அவங்கள பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம BB7 அவங்கள உள்ளே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி தான் அவங்க இருந்திருப்பாங்க. மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி நம்ம இன்னும் எனர்ஜெட்டிக்காக தான் இருந்திருப்போம். நம்ம எனர்ஜெட்டிக்காக ஆகிருப்போம், அப்படி தானே? ஸோ டோன்ட் வரி. தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடியே பிஆர் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. டைட்டில் கிடைச்சாதான் நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க நிறைய பேர் மனசில் வந்து நிறைய இடம் பிடிச்சிட்டாங்க. டைட்டில் எல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. டைட்டில் கிடச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருக்கோம். என்னென்னா உண்மை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தி வந்திருக்கும். ஆனால் உண்மை ஜெயிக்கலை. ஓகே, அது என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும்போது அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பர்சனாக அவங்க சொன்னாங்க. ஆனால் அது வந்து தப்பாக அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது நம்மளால். அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு. ஆனால் அது வந்து தப்பாக ரிவ்யூஸ் பண்ணும்போது அது தப்பான வேலை போயிடுச்சு. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. போல்டாக இருங்க எல்லோரும், டல்லாகாதீங்க. நம்ம விசித்ரா மேம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விடவும் ஜெயிக்கணுங்கிறது மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது தான். நெக்ஸ்ட் என்னென்னா மற்றவங்க மனசில் அந்த அவங்க சொன்ன கருத்து வந்து வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுல நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இல்லை, விசித்ரா மேம் வந்து சொன்னதில் இதுதான் பாயிண்ட், இவங்க தப்பு பண்ணல, தாய்மைக்கு துரோகம் பண்ணல, அவங்க இப்படி தான், ஒரு தாயாக இருந்தால் இப்படி தான் செய்வா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும், தாய்மையாக இருந்து நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஸோ நம்ம அது வந்து அவங்க சொல்கிறது கரெக்டுங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அது புரியலை. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இது புரிஞ்சவங்க ஓட் பண்ணுவாங்கன்னு. யாருக்கும் இன்னும் புரியலை. தாய்மையை பற்றி கிளியராக புரியலைன்னு தோணுது. தாய்மையில் வேஷம் இருக்காது, பொய் இருக்காது, நடிப்பு இருக்காது. அது விசித்ரா மேம்கிட்ட இல்லை தான். எல்லாமே இருந்தது, உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, அன்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. அதை புரிஞ்சிக்க முடியலை. வீட்டில் எல்லா பசங்களும் சொல்லுவாங்கல்ல, வாயை மூடிட்டுருமா, பேசிகிட்டே இருக்காதுன்னு. அதுதான் இப்போ நிஜமாக இருக்குது. நம்ம பேசினாலும் அது புரிஞ்சிக்க முடியலை. எந்த ஒரு பெண்களும் சரி, சப்போர்ட்டர்ஸும் சரி சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் இருந்து சாதிச்சிட்டாங்க. சாதனைக்காக சந்தோஷப்படுங்க. நிறைய பேர் லைஃப்பில் அவங்க ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்குது. அந்த பெருமையை நம்ம கொடுப்போம். நம்ம எப்படி நம்மளை பூஸ்டப் பண்ணி விட்டாங்களோ அதே நிலையில் இருப்போம். இன்னும் நம்ம பூஸ்ட் ஆகி நம்மளுடைய சாதனைகளை நம்ம செய்து முடிப்போம். தைரியமாக இருப்போம். எல்லாரும் சொல்கிறது போல் வாய் பேசாதம்மா பேசாமல் இருன்னு சொல்லும்போது நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. பேசுவோம். நம்மளுடைய ரைட்ஸை நம்ம பேசணும். நம்மளுடைய தைரியம், நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு விசித்ரா மேம் நம்மளுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த தைரியத்தோடு நம்மளுக்கான ஒரு ரைட்ஸை நம்ம சொல்லுவோம், வாய்ஸ் அவுட் பண்ணுவோம், நம்மளுக்கான உரிமைகளை நம்ம கேட்போம், நம்மளுக்கான ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க. இது வெளியே இருக்க நிறைய என்னுடைய ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதையும் நம்ம இவங்க டைட்டில் வின் பண்ணலன்னு டல் ஆகிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நம்மளுக்கு அப்போ நம்மளாலேயும் சாதிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு நம்ம பூஸ்ட் ஆகி வந்திருப்போம். இப்போ இவங்களுக்கு டைட்டில் கிடைக்கலன்னு நம்மளை அப்படி இதாகிடக்கூடாது. நானும் அப்படி தான். விசித்ரா மேம் எவிக்டட்னு சொன்னோன்னே சடனாக எனக்கு கொஞ்சம் டல் ஆச்சுது. ஓகே, அப்புறம் தான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தைரியம் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு வெற்றி தான் கிடச்சிருக்கு, இதில் தோல்வி இல்லையே. என்ன சொல்கிறது, பிஆர் இதெல்லாம் கிடைக்கிற வெற்றியெல்லாம் வெற்றி இல்லை தான். கூடாது, சோர்ந்து போகாதீங்க. என்ன சொல்கிறது, அவங்கள மாரி திமிராக இருக்கணும் அப்படின்னு. உண்மையான திமிராக இருப்போம், பொய்யான திமிராக இருக்க வேண்டாம். அடுத்தவங்களை வேதனைப்படுத்துகிற திமிர் வேண்டாம். அடுத்தவங்கள வெட்கப்படுத்துகிற திமிர் வேண்டாம். அடுத்தவங்கள அரவணைக்கிறதுல திமிராக இருப்போம். ஓகேவா? அவங்க நம்மளுக்கு
தந்த தைரியத்தோடு இனி உள்ள நாட்கள்ல தைரியமா எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவோம்.